Welcome all. So 10 CBC Max, exercise 3.5, solving pair of linear equations by cross multiplication method. So far we have seen about solving pair of linear equations by substitution method as well as elimination method. So now we are going to see about cross multiplication method. So substitution method and elimination method have some interrelation. Similarly, elimination method and cross multiplication method also have some relations. So அது என்ன relation, எப்படி substitution method solve பண்றது அப்படின்றத பார்த்துட்டு we will directly go to the exercise. See, suppose let us take a pair of linear equation. இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். a1x plus b1y plus c1 is equal to 0, a2x plus b2y plus c2 is equal to 0 அப்படின்னு ஒரு pair of linear equation எடுத்துக்கிறேன். சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன் மெத்தட்ல நான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நான் எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணேன்னா நான் அதோட கான்ஸ்டன்ட் வந்து சேம் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா a2வால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ a1 a2x plus a2 b1y plus a2 c1 is equal to 0. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை a1ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணா a1 a2x plus a1 b2y plus a1 c2 is equal to 0. அப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணி I will be finding the values of y as well as I will be finding the values of x. Or else இப்போ நான் b ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது இப்படி மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் b2a1x plus b1 b2y plus b2c1 is equal to 0. சப்போஸ் இங்க நான் b அதாவது y நான் ஃபிக்ஸ் பண்றப்ப இங்க b1 வரணும். அப்போ b1 a2x plus b1 b2y plus b1 c2 is equal to 0 வரும். ஸோ எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும், ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எலிமினேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி எலிமினேஷன் பண்ணி கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, x is equal to b1 c2 minus b2 c1 divided by a1 b2 minus a2 b1 அப்படின்னு கிடைக்கும். y is equal to c1 a2 minus c2 a1 divided by a1 b2 minus a2 b1. அதாவது எலிமினேஷன் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா surely I'll be getting the values of x and y ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ இப்படி கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு நியூமரேட்டர் வந்து 1 இருக்கணும். நியூமரேட்டர் 1 இருக்கணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட் இருக்கக்கூடாது. எது b1 c2 minus b2 c1 இந்த எலிமெண்ட் இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன், டிவைட் போத் சைடு b1 c2 minus b2 c1. அப்படி பண்ணா எனக்கு என்னன்னு கிடைக்கும், x divided by b1 c2. ரெண்டு சைடுமே நான் வந்து b1 c2 b2 c1 டிவைட் பண்ணேன்னா 1 by a1 b2 minus a2 b1 கிடைக்கும். அதே மாதிரி y க்கு பண்ணனாலும் y divided by c1 a2 minus c2 a1 is equal to 1 divided by a1 b2 minus a2 b1 கிடைக்கும். இப்போ x y ரெண்டுலயுமே டினாமினேட்டர் பாத்தீங்க அப்படின்னா a1 b2 minus a2 b1, இங்கே a1 b2 minus a2 b1 வரும். ஆனா x க்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும், x by b1 c2 minus b2 c1, y by c1 a2 minus c2 வரும். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம், x is equal to y, y is equal to z அப்படின்னா x is equal to z அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. x by b1 c2 minus b2 c1 equal to y by c1 a2 minus c2 a1 equal to 1 by a1 b2 minus a2 b1. இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் உடைய ரிசல்ட். சரிங்களா? சரி, எனக்கு ரொம்ப குழப்புது. எலிமினேஷன் ப்ராசஸ் நம்ம எதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தானே சொல்றோம். எதுக்கு எலிமினேஷன் ப்ராசஸ் உள்ள கொண்டு வரோம்? நான் டைரக்டா இந்த ஃபார்முலாவை நான் படிச்சிடலாம் இல்லையா, இல்ல மக்கப் பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னா, ஆக்சுவலி யூ ஹேவ் டு நோ ஃப்ரம் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம். ஸோ எலிமினேஷன் ப்ராசஸ் இருந்துதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸை கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ப்ராசஸோட எலிமினேஷன் ப்ராசஸ் சிம்பிள், எலிமினேஷன் ப்ராசஸோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் சிம்பிள். ஸோ அதை தான் வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல இருந்து எப்படி இதை கொண்டு வரோம் அப்படின்றத ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ டைரக்டா எக்ஸஸ்குள்ள போயிடலாம். போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் பாருங்க, நான் அதை எப்படி சிம்பிளிஃபிகேஷனா கொண்டு வரேன். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஒய்ன்றது ஒரு வேரியபிள், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நான் டிஃபால்ட்டா ஒன்று எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் ஒன் இது ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோம். எக்ஸ் ஒய் ஒன், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், ஒய்ன்ற வேரியபிள், ஒன்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்.
இப்போ கான்ஸ்டன்ட் இது எல்லாமே ஜெனரல் திங். இது இல்லாம ஒரு ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லுவோம்? A1, B1, C1. எக்ஸ் வேரியபிளோட கான்ஸ்டன்ட், ஒய் வேரியபிளோட கான்ஸ்டன்ட், ஜெனரல் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல A2, B2, C2. அது எக்ஸோட கான்ஸ்டன்ட் A2, ஒய்யோட கான்ஸ்டன்ட் B2, ஜெனரல் கான்ஸ்டன்ட் ஒரு C2 இருக்கு. இதை நான் வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுதுறேன். எப்படின்னா ஒரு சைக்கிளிக் ஆர்டர்ல B ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி B1, C1, again A1, again it goes to B. அதாவது A, B, C இருக்கு. From B I am starting to C. From C again I am starting to A. From A again starting to B and I stop it. இது ஒரு clockwise direction மாதிரி நான் பண்றேன். Starting from B. பாருங்க B1, C1, again A1, again B1. B2, C2, A2, B2. எப்படி வந்துச்சு? B ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி C, C ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி A, again A ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி B, B யோட ஸ்டாப் பண்ணிடுறேன். B1, C1, A1, B1. B2, C2, A2, B2. அந்த ப்ராசஸ் நீங்க எழுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை B1 and C2. இந்த ஆரோ மார்க் பாருங்க, ப்ளூ கலர் ஆரோ மார்க். B1, C2 இப்படி மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் வித் B2, C1. அதாவது ப்ளூ ஆரோ மார்க் மைனஸ் கிரீன் ஆரோ மார்க். மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான், ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். ப்ளூ ஆரோ மார்க் மைனஸ் கிரீன் ஆரோ மார்க் பண்ணி பாருங்க. B1, C2 மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டு சைடுமே மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணணும். ஆனா ப்ளூ மைனஸ் கிரீன். B1, C2 மைனஸ் B2, C1 வந்துருச்சா? C1, A2 ப்ளூ, C1, A2 மைனஸ் C2, A1. A1, B2 ப்ளூ மைனஸ் கிரீன் A2, B1. கிடைச்சிச்சு பாத்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கிடைச்சது எதோடது? எக்ஸ். செகண்ட் கிடைச்சது என்னது? ஒய். தேர்ட் கிடைச்சது என்னது? 1. அதை அப்படியே இங்க எழுதுறேன் பாருங்க. x by B1, C2 minus B2, C1 equal to y by C1, A2 minus C2, A1 equal to 1 by A1, B2 minus A2. எதுக்காக இப்படிலாம் பண்றோம்னா, you don't want to memorize this. இந்த ஸ்டெப்பை நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்லை. அதனால நான் அந்த முன்னாடி இருக்கிறத கொண்டு வந்தேன். ரொம்ப ஈஸி. x, y 1 எடுத்துக்கோங்க. B1, C1, A1, B1, B2, C2, A2, D2. இப்படி மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணுங்க. இதில் மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணுங்க. இதில் மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ கிடைக்கிறது வந்து x by B1, C2 minus B2, C1, y by C1, A2 minus C2, A1 equal to 1 by A1, B2 minus A2, B1. கொஞ்சம் பார்க்க குழப்பா இருந்தாலும் எக்ஸைசன்ல வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எக்ஸைசனுக்கு போகலாம். பேஜ் நம்பர் 62, exercise 3.5, question number 1. Which of the following pairs of linear equations has unique solution, no solution, or infinitely many solutions? In case there is a unique solution, find it by using cross multiplication method. அதாவது 4 சம் கொடுத்திருக்கான். 4 சம்ல pair of linear equationோட நேச்சர் எப்படி இருக்கும்னா, யூனிக் சொல்யூஷன் ஆகவும் இருக்கலாம், நோ சொல்யூஷன் ஆகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்லி many சொல்யூஷன் ஆகவும் இருக்கலாம். எந்த ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்குதோ அந்த ஈக்குவேஷனுக்கு பெர்ஃபார்ம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் செகண்ட் சப்டிவிஷன் எடுக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2x plus y is equal to 5, 3x plus 2y equal to 8 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இது நான் யூனிக் சொல்யூஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்? யூனிக் சொல்யூஷனா இருந்தா மட்டும் தான் அவன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ண சொல்றான். யூனிக் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்க? யூனிக் சொல்யூஷன் நமக்கு தான் தெரியும், 3.2லயே படிச்சிருக்கோம். நேச்சர் ஆஃப் த யூனிக் சொல்யூஷன் பை வெரிஃபைங் த கான்ஸ்டன்ட். ஸோ அதை எடுத்து பண்றேன். A1 by A2, B1 by B2 அது ஈக்குவல் டு இருக்க நாட் ஈக்குவல் டு இருக்க பாருங்க. A1 என்னது 2, A2 என்னது 3, 2 by 3 நாட் ஈக்குவல் டு B1 என்னது 1, B2 என்னது 2. ஸோ 2 by 3 நாட் ஈக்குவல் டு 1 by 2. therefore it is யூனிக் சொல்யூஷன். அவன் என்ன சொல்றான்? யூனிக் சொல்யூஷனாக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஸோ நான் ஜெனரல் ஃபார்முக்கு எழுதிக்கிறேன். ஸோ ஜெனரல் ஃபார்ம் என்னது? ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்னது? A1x plus B1y plus C1 equal to 0. இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எழுதுறதுக்காக நான் என்ன பண்றேன் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆக்கிட்டு கான்ஸ்டன்ட் உள்ள கொண்டு வரேன். ஸோ 2x plus y minus 5 equal to 0, 3x plus 2y minus 8 equal to 0. ஸோ எழுதிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு சொல்லிக்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் x, y 1 ன்னு எழுதிக்கோங்க. x வேரியபிள், y வேரியபிள், 1 ஃபார் கான்ஸ்டன்ட் எழுதியாச்சு. என்ன சொல்லிருக்கேன்? ஒரு ஆர்டர், கிளாக் வைஸ் ஆர்டர் பண்ணணும். ABC சென்டர்ல இருந்து பண்ணணும். B to C அகைன் ஒரு கிளாக்க சுத்துங்க. C to A அகைன் A ல இருந்து B ல முடிச்சிருங்க. ஸோ
So B1 1, C1 -5, A1 2, மறுபடியும் B1 1. Again B2 2, C2 -8, A2 3, B2 2 எழுதியாச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. அந்த ப்ளூ ஆரோ கிரீன் ஆரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணி, அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பாட்டம் மல்டிப்ளை பண்ணி, லெஃப்ட் பாட்டம் டு ரைட் டாப்பும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும், நடுவுல பெர்ஃபார்ம் மைனஸ் சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் ஃப்ரம் டாப் டு பாட்டம், அகைன் லெஃப்ட் டு ரைட் ஃப்ரம் பாட்டம் டு டாப். அவ்வளவுதான். இதுல நடுவுல நீங்க மைனஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 1 into -8, 5 into -5 into 2 -10, ஒரு மைனஸ் ஆர் இன்க்ளூட் ஆகும். ஸோ +10 அதான் இருக்கேன். x/-8 +10. அதே மாதிரி வைக்கோங்க. -5 into 3 -15, -8 into 2 -16. ஆல்ரெடி ஒரு மைனஸ் பண்ணணும். ஸோ +16, -15 +16 எழுதியிருக்கா. அடுத்து கான்ஸ்டன்ட் 2 2s are 4, 3 1s are 3, நடுவில் ஒரு மைனஸ் பண்ணணும். ஸோ 4 - 3 முடிஞ்சு. ஸோ அப்போ x/-8 +10 2, y/-15 +16 1 = 1/1. இப்போ என்ன பண்ண போறேன், நம்ம படிச்சதுனா x = y = z அப்படின்னா x = z, y = z. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. ஸோ இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா x/2 = 1, ஸோ x = 2, y/1 = 1, y = 1. இவ்வளோ சீக்கிரமா ஆன்சர் வந்து எலிமினேஷன்லயும் சப்ஸ்டிடியூஷன்லயும் கிடைக்காது. வேற கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஈஸியா கிடைச்சிடும். இன்னொரு சம் பெர்ஃபார்ம் பண்றேன் பாருங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் x - 3y - 7 = 0, 3x - 3y - 15 = 0. ரொம்ப ஹாப்பி. ஏன், அவனாவே ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்துட்டான். என்ன ஜெனரல் ஃபார்ம், என்னது, a1x + b1y + c1 = 0. அவனே ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்துட்டான். அதனால ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போ யூனிக் சொல்யூஷன் என்ன முதல்ல பார்க்கணும். ஸோ 1/3 a1/a2, b1/b2 -3/-3. ஆஹா, 1/3 not equal to -3/-3. அப்ப கண்டிப்பா என்ன கிடைக்கும், யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். டக்குன்னு என்ன பண்ணணும், சார்ட்டை போடுங்க. x y 1, நான் சொன்ன ஆர்டர் BCA. ஸோ -3 -7 1 -3. அடுத்து B2 -3, C2 -5, A2 3, B2 again -3. என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன், மல்டிப்ளிகேஷன். -15 into -3 45 வந்துரும். -7 -3 +21, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ 3 மைனஸ், ஸோ -21. அகைன் -7 into 3 -21, -15 into 1 -15 தான், ஆனா இன்னொரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அடுத்து 1 into -3 -3, 3 into -3 -9, ஆனா இன்னொரு மைனஸ் இருக்கு. ஸோ +9. 1/-3 +9. அடியில பெர்ஃபார்ம் பண்ணினா x/24, y/-6 1/6. என்ன சொல்லியிருக்கோம், x = y = z னா x = z ன்னு எடுத்துக்கணும், y = z ன்னு எடுத்துக்கணும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. x/24 = 1/6, y/-6 = 1/6. கேன்சல் பண்ணுங்க. 1 6 are 6 ன்னு வரும், 4 6 are 24. So x/4 = 1. டினாமினேட்டர் கேன்சலேஷன். இங்கே 6 1 -6 -1. So 4 அங்கிட்டு போயிடுச்சுனா x = 4, y இங்கிட்டு போயிடுச்சுனா y = -1. அவ்வளவுதான், சொல்யூஷன் முடிஞ்சுச்சு. ரொம்ப ஈஸி. இவ்வளவுதாங்க. Next we'll go to second question. செகண்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பத்தி நம்ம பேசவே இல்ல, அதையும் பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, x - 3y - 3 = 0, 3x - 9y - 2 = 0. பார்த்தா நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம ஆக்சுவலா யூனிக் சொல்யூஷனா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து உள்ள பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ 1/3 = -3/9 = -3/2. அது உள்ள அடிச்சு போட்டோம் அப்படின்னா 1/3 = 1/3 not equal to -3/2. அப்ப எப்படி வருது, a1/a2 = b1/b2 not equal to c1/c2 ன்னு வருது. இப்படி இருந்தா என்ன கண்டிஷன், 3.2ல பார்த்திருக்கோம். என்னது, இட் இஸ் a parallel. The equation will be parallel, it has no solution. ஆக இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண தேவை இல்லை. Don't want to perform cross multiplication. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3x - 5y = 20, 6x - 10y = 40. அதே மாதிரி a1/a2, b1/b2, c1/c2 போட்டோம்னா 1/2 = 1/2 = 1/2. அப்ப a1/a2 = b1/b2 = c1/c2. அப்ப எல்லாமே ஈக்குவலா இருந்தா என்னது, 3.2ல பார்த்திருக்கோம். இட் இஸ் a கோஇன்சிடென்ட். ஸோ ரெண்டு லைனும் ஒரே மாதிரி இதுல பாஸ் ஆகும். அப்ப இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும், இட் ஹஸ் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன். therefore for this also we don't want to perform cross multiplication. okay, now let us move to second question. Second question, first subdivision பாருங்க, page number 62. For which values of a and b does the following pair of linear equations have infinite number of solutions?
ஒரு பேர் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு. அதுக்கு எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும்? when it is coincident. when it is coincident னா what will be the nature of their constant? a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. சரி. அந்த நுணுக்கங்களை நம்ம வந்து மனசுல வச்சுட்டு நம்ம இந்த சம்மம் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். பாருங்க நான் மாதிரி எழுதிக்கிறேன். 2x plus 3y equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது ஏன்னு எடுத்துக்கிறேன். a minus b into x plus a plus b into y equal to 3a plus b minus 2. இதை நான் b ன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரி ஓகே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கோஇன்சிடென்ட்க்கு a1 by a2 equal to b1 by b2 equal to c2. அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றேன். 2 by a minus b equal to 3 by a plus b equal to 7 by 3a plus b minus 2. எல்லாமே ஈக்குவல் இல்லையா? எல்லாமே ஈக்குவல் என்னது? x equal to y equal to z. அப்ப என்ன பண்ணணும்? x equal to z, y equal to z. என்ன நம்ம படிச்சிருக்கோமோ அதுதான் இங்க நம்ம அப்ளை பண்றோம். 2 by a minus b equal to 3 by a plus b. இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்றோம். அப்புறம் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். எல்லாமே ஈக்குவல் தானேயா? அதனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம். அப்புறம் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். ஓகே ஃபைன். சோ அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 2 by a minus b equal to 3 by a plus b கிடைக்கும்போது I'll be doing the process of multiplication as well as cross multiplication. So அப்படி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2a plus 2b equal to 3a minus 3b. a எல்லாம் ஒரு சைடு b எல்லாம் ஒரு சைடு பண்ணி a equal to 5b. அதே மாதிரி 3 by a plus b equal to 7 by 3a plus b minus 2. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா I'll be getting cross multiplication பண்ணுங்க. cross multiplication பண்ணீங்கன்னா 9a plus 3b minus 6. இது இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா 7a plus 7b. a எல்லாம் ஒரு சைடு b எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா you'll be getting 2a equal to 4b plus 6 ன்னு வரும். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதுறதுனால என்ன பண்றேன்? 4b இங்க கொண்டு வரேன். அப்ப 2a minus 4b equal to 6. சோ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்ளை பண்றேன். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் என்னது? a equal to 5b. a equal to 5b செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனா I'll be getting the value of b is equal to 1. இந்த b is equal to 1ன்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எதுல வேணாலும் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டா எனக்கு டைரக்ட் ஆன்சர் என்ன கிடைக்குது? a is equal to 5. Hence I got the value a is equal to 5 and b is equal to 1. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி. அதாவது அவன் என்ன பண்ண சொல்லியிருக்கான் அதை வச்சு நம்ம எப்படி a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது we are finding the unknowns in the unknowns. அவ்வளவுதாங்க. So second subdivision பாருங்க. second question second subdivision. For which value of k will the following pair of linear equations have no solution? No solution. No solutions now how it will be? The lines will be parallel in the graph. The lines will be parallel in the graph. Now what will be the nature of their constants? The nature of the constants will be like a1 by a2 equal to b1 by b2, whereas it is not equal to c1 by c2 அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். சோ அந்த கண்டிஷன் நான் இங்க அப்ளை பண்றேன். சோ அதேதான் 3 by 2k minus 1 equal to 1 by k minus 1 not equal to 1 by 2k plus 1. லாஸ்ட் பண்ண அதே மெத்தட் இங்க பண்றோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். அப்புறம் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். பாருங்க எப்படி ஈக்குவேட் பண்றேன். 3 by 2k minus 1 equal to 1 by k minus 1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3k minus 3 ன்னு வரும். இது அங்க கொண்டு போறீங்கன்னா 2k minus 1. கேவலம் ஒரு சைடு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு போறீங்கன்னா I'll be getting the values as k is equal to 2. Similarly 1 by k minus 1 not equal to 1 by 2k plus 1. இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2k plus 1 not equal to k minus 1 வரும். கேவலம் ஒரு சைடு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு போறீங்க. k is not equal to k minus 2 வரும். நமக்கு அவனே k not equal to minus 2 ன்னு கொடுத்தான். அப்ப நம்ம ஏன் அதை கன்சிடர் பண்ணணும்? கன்சிடர் பண்ண தேவையில்லை. k equal to 2 ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கடைசி k equal to 2 கொண்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா will be getting 3x plus y equal to 1, 3x plus y equal to 5 அப்படின்னு கிடைக்கும். But what form is this? a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. Therefore it is parallel and it has no solution. அவ்வளவுதாங்க. செகண்ட் क्वेश्चन over. So now let us switch over to fourth question. தேர்ட் क्वेश्चन ஐடியல்ல வைங்க. நான் இப்போ fourth question போறேன். ஏன் தேர்ட் क्वेश्चन நான் ஐடியல்ல வைக்கிறேன் அப்படின்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன். Okay, let us go to the fourth question now. The same page number 62, exercise 3.5. Form the pair of linear equations in the following problems and find their solution. Bracket கொடுத்தான். If they exist by any algebraic method. அப்படின்னு சொல்றாங்க. Any algebraic method in the sense என்னது? You can do by substitution method, or you can do by elimination method, or you can do by cross multiplication. But இது exercise 3.5 அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பத்தி இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதாலையும் I am doing all the 5 sums in the method of only cross multiplication and I am not doing by elimination or substitution. Suppose if you wish to like to do in elimination or substitution method, you can do because they have given you permission that you can do by any algebraic method. Okay, so
நம்ம இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பண்ணலாம். ஓகே ஃபைன், நம்ம பார்ப்போம். இங்க 5 கொஸ்டினுமே எக்ஸிஸ்ட் ஆகும். லெட் அஸ் see each and everything. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. First subdivision. Fourth question, first subdivision. A part of monthly hostel charges is fixed and the remaining depends on the number of days one has to take food in the mess. When a student A takes food for 20 days, she has to pay 1,000 rupees as hostel charges, whereas a student B who takes food for 26 days pays 1,180 as hostel charges. Find the fixed charges and the cost of food per day. ஒன்றும் இல்லை, அதே டாக்ஸி சம் மாதிரி தான். டாக்ஸி சம் மாதிரி தான் இது. ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட், அதுக்கப்புறம் போகக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அது அந்த சம நீங்க மனசு வச்சீங்கன்னா இந்த மாதிரி சம் எல்லாத்தையுமே நீங்க பண்ணிடலாம். பாருங்க, ஃபிக்ஸ்டுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா 20 டேஸ்க்கு 20y ஈக்குவல் டு 1000 rupees வரும். ஆனா ஏன் நான் -1000 ஈக்குவல் டு 0 போட்டுருக்கேன் அப்படின்னா, டு கெட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜெனரல் ஃபார்ம். என்ன ஜெனரல் ஃபார்ம்? a1x + b1y + c1 = 0. ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு 0ன்னு வர்றதுனால நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஈக்குவல் டு 1000 வரணும். நான் 1000 இங்க இருக்கணும்னா -1000. ஓகே ஃபைன். அதே மாதிரி ஃபிக்ஸ்டுக்கு x 26 டேஸ் எக்ஸ்ட்ராக்கு 26y ஈக்குவல் டு 1180. 180 இங்க இருக்கணும்னா -1000. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? சார்ட்ட போடணும். சார்ட் என்னது? x y 1 இருக்கும். கான்ஸ்டன்ட், அதாவது b1 c1 a1 b1 b2 c2 a2 b2. ஸோ x பை மல்டிப்ளை பண்ணுங்க. 20 into -110 -23,600. 26 into -1 26,000. ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ப்ளஸ் 26,000. ஈக்குவல் டு y பை -1000 இங்க ஒரு -1180. ஆல்ரெடி ஒரு மைனஸ் எக்ஸிஸ்டா இருக்கு. ஸோ ப்ளஸ் 1180. 1 by 26 minus 20. 26 minus 20. பண்ணினா x by 2400, y by 180 = 1 by 6 கிடைச்சிடும். தனித்தனியா ஈக்குவேட் பண்ணுங்க. x = y = z. அப்ப x = z, y = z. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா x by 2400 = 1 by 6, y by 180 = 1 by 6. 6 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா x = 400, y = 30. முடிஞ்சு. சோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளவுங்க? 400 rupees. எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு சார்ஜ் எவ்வளவுங்க? 30 rupees. அவ்வளவுதாங்க, சம் முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன். A fraction becomes 1 by 3 when 1 is subtracted from the numerator, and it becomes 1 by 4 when 8 is added to its denominator. Find the fraction. இந்த fraction method வச்சு 3.3லயும் ஒரு சம் பார்த்துட்டோம், 3.4லயும் ஒரு சம் பார்த்துட்டோம், இப்போ 3.5லயும் ஒரு சம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன்ல எழுதிக்கிறோம், x by y எழுதிட்டேன். ஓகே, என்ன சொல்றான்? கண்டிஷன் 1 என்ன சொல்றான்? கண்டிஷன் 1 என்ன சொல்றான் அப்படின்னா, when 1 is subtracted from the numerator, fraction is 1 by 3. So x minus 1 by y = 1 by 3. அப்புறம் என்ன சொல்றான்? Denominatorல if you add 8, when 8 is added to its denominator, the fraction becomes 1 by 4. So x by y plus 8 is equal to 1 by 4. ஃபர்ஸ்ட் இதை நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதுறேன். ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 3x minus 3 equal to y ன்னு வரும். நான் ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆக்கணும். ஸோ y இங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ 3x minus y minus 3 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா 4x 4x equal to y plus 8. எல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. ஸோ 4x minus y minus 8 equal to 0. ஸோ ஐ காட் 2 ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம், ஜெனரல் ஃபார்ம். சரி, இப்போ சார்ட் போடுங்க. x y 1 சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் மல்டிபிகேஷன் பண்றேன். -1 into -8 plus 8, -1 to -3 plus 3, ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ 8 minus 3, -12 plus 24, -3 plus 4. இனிமேல் போகக்கூடிய சமயம் டைரக்டா போங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் கிடைக்கும். So x by 8 minus 3, y by -12 plus 24, 1 by -3 plus 4. Substitute பண்ணி x by 5 equal to y by 12 equal to 1 by 1. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x by 5 equal to 1, y by 12 equal to 1, so x equal to 5, y equal to 12. So fraction என்னது? x by 5. So fraction is 5 by 12. அவ்வளவுதான், முடிஞ்சு. So third subdivision பாருங்க. யாஷ்னு ஒருத்தர் இருக்காப்ல. யாஷ் ஸ்கோர் 40 marks in a test. அவர் வந்து 40 marks வாங்குறாரு இந்த டெஸ்ட். எப்படின்னா, getting 3 marks for each right answer and losing 1 mark for each wrong answer. சரி. Had 4 marks been awarded for each correct answer and 2 marks been deducted for each incorrect answer, then Yash would have scored 50 marks. How many questions were there in the test? அது என்ன சொல்றாங்கன்னா, யாஷ்னு ஒருத்தர் வந்து டெஸ்ட் எழுதுறாப்ல 40 மார்க் வாங்குறாரு. அந்த 40 மார்க் எப்படி போடுறாங்கன்னா, ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கும் 3 மார்க்கும், ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 1 மார்க்கும் ரெடியூஸ் பண்றாங்க. அப்படி பண்ணா அவர் எவ்வளவு மார்க் வாங்குறாரு? 40 மார்க் வாங்குறாரு. சரி, அதே ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 4 மார்க்கும், ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 2 மார்க்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குறாரு? 50 மார்க் வாங்குறாரு. ஆனா கொஸ்டின் இப்ப என்ன அப்படின்னா, எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு ராங் ஆன்சர் இப்ப கொஸ்டின் கேட்கல, மொத்தமா எத்தனை கொஸ்டின்லாம் இருந்துச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்ல அப்படின்னு கேட்கறாங்க. சரி, கொடுத்துக்கூடிய சிச்சுவேஷன் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணேன். ஸோ 3x minus y கரெக்ட், ரைட், ராங். கரெக்ட்ன்றது எக்ஸும், ராங்ன்றது ஒய்யும். டிடெக்ட் அப்படின்னா நான் சப்ராக்ட். ஓகே, so 3x minus y equal to 40, first situation. 4x minus 2 equal to 50, that's second situation.
இப்போ நான் என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம் மாத்தணும். நான் 3x - y - 40 = 0, 4x - 2y - 50 = 0. சார்ட் போறேன் x, y, 1. கான்ஸ்டன்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாரி வரும். நவ் பெர்ஃபார்ம் த மல்டிப்ளிகேஷன். பெர்ஃபார்ம் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? x by 50 minus 80, y by 16 minus 160 plus 150, 1 by minus x plus 4. அகைன் இதையும் நீங்க கேன்சல் அதையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா x by minus 30 equal to y by minus 10 equal to 1 by minus 2 வரும். ஸோ தனித்தனியா பண்ணுங்க. x equal to y equal to z ஃபார்ம் தான். x equal to z, y equal to z. தனித்தனியா பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x by minus 30 equal to minus 1 by 2, y by minus 10 equal to 1 by minus 2. பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 2 15 2 5. ஸோ x equal to 15, y equal to 5. அப்ப மொத்தமா எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 15 plus 5 20. மொத்தமா அந்த கொஸ்டின் பேப்பர்ல 20 கொஸ்டின் இருக்கும். அவன் எவ்வளவு கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு மார்க் கொடுக்கலாம், ராங் ஆன்சர் எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்றது அசம்ஷன். நமக்கு கேட்கறது என்ன அப்படின்னா எத்தனை கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல அவ்வளவுதான் கேட்கலாம். ஓகே, fourth subdivision. Places A and B are 100 km apart on a highway. One car starts from A and another car starts from B at the same time. Okay. If the cars travel in the same direction at different speed, they meet in 5 hours. If they travel towards each other, they meet in 1 hour. What are the speeds of the two cars? நீங்க ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம்னா நீங்க ஒன்றும் போக தேவையில்லை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வந்து நீங்க வந்து லீனியர் ஈக்குவேஷனா முதல்ல மாத்துங்க. Places A and B are 100 km apart on a highway. ஸோ ரெண்டு பிளேஸ் இருக்கு, 100 km அப்பார்ட்ல இருக்கு. ஒரு கார் ஏன்ற பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு கார் பில இருந்த பிளேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல வந்தாங்க அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்னா they will meet at 100 km at 5th hour மீட் ஆகும். அதனால நான் அந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தினா 5x - 5y = 100 அப்படின்னு எடுத்து. Suppose they move in opposite direction they meet in 1 hour. அதனால 1x + 1y = 100. ஏன் மைனஸ் பிளஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஃபார் சேம் டைரக்ஷன் பிளஸ் ஃபார் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால மைனஸ் 5 எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இதை நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் மாத்துறோம், அது ஜெனரல் ஃபார்ம் மாத்துறோம். 5x - 5y - 100 = 0, x + y - 100 = 0. நமக்கு தெரிஞ்ச சார்ட் x, y 1. போட்டிங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்லாம் இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 1 காமனா இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா வாட் வேல்யூஸ் ஐ எம் கெட்டிங்னா x by 500 plus 100, y by minus 100 plus 500, 1 by 5 plus 5. அது டக்குன்னு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ x by என்ன கிடைக்கும்? 600 equal to y by 400 equal to 1 by 10. தனித்தனியா பண்ணீங்கன்னா x by 600 equal to 1 by 10, y by 400 equal to 1 by 10. So x equal to 60, y equal to 40. என்ன கேட்கறான்? What are the speeds of the two cars? ஸ்பீடு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டர் பர் ஹவர் இல்ல மீட்டர் பர் செகண்ட். இங்க நம்ம கிலோமீட்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. therefore ஸ்டார்ட் பாயிண்ட் என்னது? 60 km per hour. ஸ்டாப் பாயிண்ட் வந்து 40 km per hour. ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் A ன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஸ்டாப் பாயிண்ட் ஆஃப் B ன்னு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துறீங்க அப்படின்னா 60 km per hour, இன்னொரு 40 km per hour. அடுத்து லாஸ்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. The area of a rectangle get reduced by 9 square units. சரி, if its length is reduced by 5 and breadth is increased by 3. Okay, what is the area of rectangle formula? Length to breadth நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றான்? Length is decreased by 5 unit, breadth is increased by 3 units, then the area is deducted 9 square unit, reduced by 9 square unit. அதுதான் அந்த சிச்சுவேஷன் நான் இங்க ஈக்குவேஷனை மாத்தேன். அதே மாதிரி length is increased by 3 units, breadth is increased by 2 units, then the area is increases by 67 square unit. அதான் xy plus 67. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. xy plus 3x minus 5y minus 15 equal to xy minus 9. xy 2x 3y 6 equal to xy plus 67. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு வேரியபிள் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் 0 ஆகும். xy கேன்சல் ஆகி 3x minus y minus 6 equal to 0 கிடைக்கும். xy கேன்சல் ஆகி 2x plus 3y minus 6 equal to 0 கிடைக்கும். டூ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து கையில இருக்கே. அப்புறம் என்ன, நம்ம டைரக்டா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். x y 1 சார்ட்ட போட்டேன், கான்ஸ்டன்ட்ல இது பண்ணிட்டேன், மல்டிப்ளை மட்டும் பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? x by 305 plus 18, y by minus 12 plus 183, 1 by 9 plus 10 கிடைக்கும். ஓகே, ஸோ அது அப்படியே இருக்கு. x by 323 equal to y by 171 equal to 1 by 19. தனித்தனியா ஈக்குவல் பண்ணீங்கன்னா x by 123 equal to 1 by 19, y by 170 equal to 1 by 19, x equal to 17, y equal to 19. அப்ப லென்த் என்னது? What is the length? Length is 17 square unit. What is the breadth? Breadth is 9 square units. அவ்வளவுதாங்க. இப்போ தேர்ட் சம் பாருங்க. Solve the following pair of linear equation by substitution and cross multiplication method. அதாவது ரெண்டு pair of linear equation கொடுத்துட்டான், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது.
அவன் என்ன சொல்றான்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்னா. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேரியபிள ஃபிக்ஸ் பண்ணி அத இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வேரியபிள ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஒய்யோ, எக்ஸோ கிடைக்கும். அந்த கிடைச்சத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா, வில் பி கெட்டிங் அனதர் வேரியபிள். இதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் என்னது? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். தேர்ட் சம் யூ கேன் டூ இட் அஸ் ஹோம்வொர்க். அதனால தான் தேர்ட் சம் வந்து ஐடியா சம். சரி ஓகே. இப்போ இந்த ஃபோர்த் சம் வேர்ட் ப்ராப்ளம்ல நான் ஏன் 5 சம்மே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்? ஏன் எலிமினேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடாதா? அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஆனா நான் ஏன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஃபெல்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் சம்வாட் ஈஸி comparing to elimination as well as substitution. But generally, when we go to higher classes, probably everyone will follow elimination method. Elimination method தான் எல்லாமே follow பண்ணுவோம். But comparing elimination method, sometimes substitution method is very easy. Okay, fine. So next we'll meet at exercise 3.6. Thank you all.